Hi, hello friends. Welcome to our Clever Talkies channel. Hi, hello friends. Today we see the 11th standard English first prose, The Portrait of the Lady. Author is Kushwant Singh. Portrait means இது ஓவியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது என்ன இப்போ ப்ரோஸோட தீம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹியர் லிசன் த ஃபஸ்ட் பேராகிராஃப். ஹியர் இஸ் எ ஸ்டோரி that brings out the bond between the author and his loving grandmother. ஓகேவா, இங்கே ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. இது யார் யாருக்கு இடையில் அப்படின்னா, எ பாண்ட் மீன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். பாண்ட் பிட்வீன் ஆத்தர் அண்ட் ஹிஸ் லவ்விங் கிராண்ட்மதர், ஆத்தருக்கும் அவங்களோட கிராண்ட்மாவுக்கும் இடையே நடக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் லைன்ஸ் தான் நமக்கு ப்ரோஸாக கொடுத்துருக்காங்க. See the first paragraph. My grandmother, like everybody's grandmother, was an old woman. ஓகேவா, என்னோட கிராண்ட்மா வந்து என்னோட பாட்டி எப்படி அப்படின்னா எல்லாரும் மாதிரி தான், சேம் as she had been old and wrinkled for the 20 years that I had known her. That means என்ன அப்படின்னா, she had been old, என்ன அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க, she looks like old, வயதான மாதிரி, and wrinkled அப்படின்னா முகமெல்லாம் சுருக்கமோடு இருக்கும். for 20 years, நான் எனக்கு தெரிஞ்சு அவங்க 20 வருஷமாக அப்படியே தான் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். then people said that, என்ன சொல்கிறாங்க, மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, she had once been a young and pretty. ஒரு காலத்தில் இவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப இளமையாகவும், ரொம்ப ப்ரிட்டி மீன்ஸ் அது பியூட்டிஃபுல், அழகாகவும் இருந்தாங்க. அண்ட் ஈவன் ஹேட் அ ஹஸ்பண்ட். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்தார். பட் தட் வாஸ் ஹார்ட் டு பிலீவ் மீன்ஸ் நம்ப முடியாமல் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படிங்கிறது எங்களால் நம்ப முடியல. நம்ம எதை பேஸ் பண்ணி தான் இதை நம்புறது அப்படின்னா, லிசன் த நெக்ஸ்ட் லைன்ஸ். மை கிராண்ட் ஃபாதர்ஸ் போர்ட்ரைட் ஹங் அபவுட் த மேண்டில் பீஸ் இன் த ட்ராயிங் ரூம். அதாவது ட்ராயிங் ரூம் பக்கத்தில் இருக்கிற மேண்டில் பீஸ் அப்படின்னா மாடம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே வந்து அந்த கிராண்ட் ஃபாதரோட ஃபோட்டோஸ் வந்து என்ன பண்ணியது அப்படின்னா ஹங் அப்படின்னு தொங்க விட்டுருக்குறாங்க. ஹி ஓர் ஹிஸ் பிக் டர்பன் அண்ட் லோஸ் ஃபிட்டிங் கிளாத்ஸ். என்னது, அவர் ஓர் ஓகேவா, ஹி ஓர் பிக் டர்பன், அது மீன்ஸ் என்னது அப்படின்னா தலைப்பாகை, தொப்பி தான் ஓகேவா. அண்ட் லூஸ் ஃபிட்டிங் கிளாத்ஸ், தளர்ந்த ஆடைகள் அணிஞ்சிருக்காரு அந்த ஃபோட்டோஸில் ஓகேவா. அந்த இவரோட ட்ரெஸ்ஸிங் அப்பியரன்ஸ் சொல்கிறாங்க. ஹிஸ் லாங் அண்ட் ஒயிட் பியர்டு, தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா அவர் நீளமான அவருடைய அந்த தாடி ஓகேவா. கவர்டு த பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் செஸ்ட், ஆனால் அது அவரோட நெஞ்சு பகுதி மறைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு லென்த்தாக இருக்குது. ஹீ லுக்டு அட்லீஸ்ட் 100 years ஓல்டு. அவர் என்னது அப்படின்னா அட்லீஸ்ட் அவரோட ஃபோட்டோவை பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வயசு தாண்டின ஒரு நபராக தான் தெரியுது. ஹீ டிட் நாட் லுக் த ஷார்ட் ஆஃப் எ பர்சன் ஹூ வுட் ஹாவ் அ ஒய்ஃப் ஆர் சில்ட்ரன். ஓகே, he did not look at the short of a person who would have a wife or children. எனக்கு என்னமோ அவருக்கு வந்து ஒரு ஒய்ஃப் ஒரு சில்ட்ரன் இருக்கிற மாதிரி தெரியல ஓகேவா. என்ன ரீசன் அப்படின்னா, he looked as if he could only have lots of grandchildren. நிறைய பேர குழந்தைங்க இருந்தாங்க, அதனால் அவர் வந்து அப்படி ஆத்தர் வந்து அந்த மாதிரி சொல்கிறாரு ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு, as for my grandmother being young and pretty, the thought was that almost revolting. அவங்க தட் மீன்ஸ் என்னது அப்படின்னு, as for that grandmother being young and pretty, அவங்க அழகாகவும் இளமையாகவும் எங்கேஜில் வந்து இளமையாக இருந்தாங்க அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, he thought that was அவங்களுக்கு எண்ணமே எப்படி இருக்குது, that was thought almost revolting அப்படின்னா தட் மீன்ஸ் அவங்களுக்கு ஆப்போசிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிறது என்னால் நம்ப முடியல, அது நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. she often told us of her games she used to play as a child. நிறைய ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி, she often told us of the games, நிறைய என்னது அப்படின்னா விளையாட்டு சொல்லி தருவாங்க. என்னது அப்படின்னா, she used to play as a child, அவங்க சின்ன குழந்தையாக இருந்தப்போ விளையாடின விளையாட்டெல்லாம் இப்போ எனக்கு சொல்லுவாங்க. that seemed அப்படின்னா looked like, seemed quite and absurd and undignified on her part and we treated it like a fables of the professors she used us to tell us. அதே மாதிரி அந்த ஸ்டோரி எல்லாமே கேட்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது என்னது, தட் சீம்டு குவைட் அப்சூர்ட், பொருத்தமில்லாததாகவும் அண்ட் அன்டிக்னிஃபைடு அர்த்தமில்லாததாகவும் இருந்தது அந்த ஸ்டோரி. அவங்க சின்ன வயசில் விளையாண்டதெல்லாம் ரொம்ப சில்லியாக தான் இருந்துச்சு. என்னதான் இப்படி எல்லாமே விளையாண்டுருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. அண்ட் ஹர் பார்ட் தென் வி ட்ரீட்டட் இட் லைக் த ஃபேபிள்ஸ் ஆஃப் த
ப்ரோஃபெட்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுவோம், தீர்க்கதரிசிகள், மத நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களோட வரலாற்று கதைகள் சொன்ன மாதிரி நாங்கள் இதையும் ஒரு கதையாகவே எடுத்துக்கிட்டோம். சி யூஸ்டு டு டெல்லஸ், அதை சொல்கிறது அப்படின்னா அவங்க அதை சொன்ன மாதிரியே என்ன பண்ணாங்க அப்படின்னா எங்களுக்கு கதை சொல்கிற மாதிரியே இந்த அவங்க விளையாட்டு அந்த கேம்ஸுமே சொன்னாங்க, நாங்களும் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, see the next paragraph. She had always been short and fat and slightly bent. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களோட கிராண்ட்மா, ஆத்தரோட கிராண்ட்மா பார்க்குறதுக்கு she had always, அவங்க எப்படி இருப்பாங்க, ஆல்வேஸ் she had been short, குள்ளமாகவும், அண்ட் ஃபேட், குண்டாகவும், ஸ்லைட்லி பெண்ட், கொஞ்சம் முதுகு வளைஞ்சு, அந்த வயசானவங்க இருப்பாங்களே ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், இந்த பிக்சரில் கூட இருக்கு இல்லையா, சேம் ஆஸ் அதே மாதிரி இருக்காங்க. ஹேர் ஃபேஸ் வாஸ் ஏ கிறிஸ் கிராஸ் ஆஃப் wrinkles ரன்னிங் ஃப்ரம் த எவ்ரிவேர் டு எவ்ரிவேர். அவங்க ஃபேஸ் ஃபுல்லாகவும் ஒரு இடத்துல ஆரம்பித்து இன்னொரு இடம் வரைக்கும், அதாவது ஃபேஸ் ஃபுல்லாக என்னது அப்படின்னா சுருக்கங்கள் இருக்குது. நோ வி வேர் சர்டைன், நோ வி வேர் சர்டைன் அப்படின்னா உறுதியாக சொல்கிறது, நோ வி வேர் சர்டைன் அப்படின்னா உறுதியாக சொல்ல முடியல. சி ஹேட் ஆல்வேஸ் பீன் ஆஸ் ஹேட் த நோன் ஹேர் ஓல்டு. என்னது அப்படின்னா நாங்கள் பார்த்த வரைக்குமே அவன் எப்போவுமே எப்படி தான் இருந்தாங்க அப்படின்னா ஓல்டாக தான் இருந்தாங்க. ஸோ டெரிபிளி ஓல்டு தட் சி குட் நாட் ஹேவ் க்ரோன் ஓல்டர். என்னது அப்படின்னா இதுக்கு மேலே அவங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா முதுமையடைய முடியாது. ஸோ அண்ட் ஹி ஹேட் ஸ்டேட் அட் த சேம் ஏஜ் ஆஃப் ஃபார் 20 years. அதனால என்ன பண்ணுறா அப்படின்னா கிட்டத்தட்ட 20 வருஷமாக அவங்க ஃபேஸ் பார்க்குறதுக்கு எப்படி தான் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி தான் இருக்குது அப்படின்னா சேம் ஆஸ் இப்போ இருக்கிற மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சி குட் நெவர் ஹாவ் பீன் அ பிரிட்டி, அண்ட் அது நெவர் அப்படின்னா அது ஒருபோதும் முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்போ என்னது அப்படின்னா சி குட் நெவர் ஹாவ் பீன் பிரிட்டி, அவள் ஒருபோதும் அழகாக இருந்ததா தெரியல, அழகாக இருக்க மாட்டான். பட் சி வாஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல், ஆனால் எப்போவுமே அழகாக இருப்பா, இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். சி ஹாபிள்டு அபவுட் த ஹவுஸ், ஹாபிள்டு அப்படின்னு என்னது அப்படின்னா தள்ளாடிக்கிட்டு நடக்கிறது, ஹாபிள்டு அபவுட் த வீட்டில் மெதுவாக தள்ளாடிக்கிட்டே நடந்துகிட்டு, இந்த ஸ்பாட்லெஸ் ஒயிட் அண்ட் ஆனால் ஒயிட், இப்போ ஸ்பாட்லெஸ் ஒயிட் அப்படின்னா பியூர் ஒயிட் ட்ரெஸ் போட்டுருப்பாங்க. வித் ஒன் ஹேண்ட் ரெஸ்டிங் ஆன் ஹர் வெஸ்ட், ஒரு கை எங்கே இருக்கும் அப்படின்னா அவங்களோட பேலன்ஸ் பண்ணி கீழே விழாமல் டு பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக என்னது அப்படின்னா இடுப்பில் ஒரு கை வச்சுக்கிட்டு, ஸ்டூப் அண்ட் அப்படின்னா குனிஞ்சிக்கிட்டு பெண்டு, ஓகேவா, ஸ்டூப் அண்ட் த அதர் டெல்லிங் த பிரீட்ஸ் ஆஃப் த ஹேர் ரோசரி. இன்னொரு கையில் என்னது அப்படின்னா அந்த ஜெப மாலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாலையை வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா. ஹேர் சில்வர் லாக்ஸ் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஒயிட் ஹேர், அந்த வெள்ளை முடி தான் சொல்கிறாங்க. ஓகேவா. ஒயிட் ஹேர் ஸ்கேட்டர் அப்படின்னா செதறி கிடக்கு, எங்கே அப்படின்னா அன்டிடிலி ஓவர் ஹேர் பேல், வெளுத்து போன அவங்களோட பக்கர்டு ஃபேஸ், வெளுத்து போன அவங்களோட முகத்தில் வந்து அந்த ஒயிட் ஹேர் வந்து என்னது அப்படின்னா செதறி இருக்குது. அண்ட் ஹேர் லிப்ஸ் கான்ஸ்டன்ட்லி மூவ்ட் இன்ஆடியபிள் ப்ரேயர், அவங்களோட லிப்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்லி மீன்ஸ் கண்டினியூஸ்லி, மூவ்டு இன்ஆடியபிள் அப்படின்னா எதையாவது ஒன்று என்ன முணுமுணுத்துக்கிட்டே இருக்குது, என்னத்தை அப்படின்னா அன்ஆடியபிள் ப்ரேயர், அந்த மந்திரத்தை ஜபமாலை வச்சு மந்திரத்தை முணுமுணுத்து சொல்லிகிட்டே இருக்காங்க. எஸ் சி வாஸ் பியூட்டிஃபுல், ஆமாம் அவங்க ரொம்ப அழகாக தான் இருப்பாங்க. தென் சி வாஸ் லைக் அ வின்டர் லேண்ட்ஸ்கேப் இன் த மவுண்டைன், மலை சிகரங்களில் வரக்கூடிய அந்த குளிர்காலத்தை போல் அமைதியான ஒரு அழகான ஒரு உயிராக எங்கள் வீட்டில் நடந்துட்டு இருப்பாங்க. அண்ட் எக்ஸ்பேன்ஸ் ஆஃப் பியூர் ஒயிட் செனிட்டி பிரீத்திங் peace and continent. Okay friends, if you like this video, like, share and subscribe my channel. Thank you very much. Okay, peace, அமைதி, அதாவது அமைதியான ஒரு உயிர் என்னது அப்படின்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே உலா வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா. See the next paragraph. My grandmother and I were good friends. நான் என்னோட பாட்டி என்னது அப்படின்னா நல்ல ஒரு நண்பர்கள். My parents left me with her when they went to live in the city. அவங்க சிட்டிக்கு சைடு போகும்போது என்னாகும் அப்படின்னா இங்கே அவனை ஆத்தர் கொண்டு போய் எங்கே விட்டுட்டு வருவாங்க அப்படின்னா கிராண்ட்மாட்டை விட்டுட்டு போயிடுவாங்க. அண்ட் வி வேர் கான்ஸ்டன்ட்லி டுகெதர், இது எப்படி அப்படின்னா இது ரெகுலராக தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு விஷயந்தான். கான்ஸ்டன்ட்லி மீன்ஸ் கண்டினியூஸ்லி. ஷி யூஸ்டு டு வேக் மீ அப் இந்த மார்னிங், என்னை எழுப்பிடுறதுலேருந்து, அண்ட் கெட் மீ ரெடி ஃபார் த ஸ்கூல், என்னை ஸ்கூல் புறப்படுற வரைக்கும் எல்லா வேலையுமே யார் செய்வாங்க அப்படின்னா கிராண்ட்மா தான். ஷி செட் ஹர் மார்னிங் ப்ரேயர் இந்த monotonous song while she bathed and dressed me in the hope that I would listen and get it to know it by heart. என்னது அப்படின்னா எப்போவாறு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சாங் பாடிக்கிட்டே இருப்பாங்க. she said her morning prayer, என்னது அப்படின்னா மார்னிங் ப்ரேயர் in a monotonous and sing a song, என்னது அப்படின்னா ஒரு சாங் பாடுவாங்க. while she bathed and dressed, என்னது அப்படின்னா while she bathed and dressed, குளிக்க வைக்கும்போது சரி ட்ரெஸ் பண்ணும்போது சரி ஒரே சாங்கு தான் பாடுவாங்க.
அண்ட் இந்த ஹோப் என்னது அப்படின்னா அது அவங்க நினச்சிப்பாங்க தட் ஐ வுட் லிசன், அந்த சாங்கை நல்லா கவனிக்கணும். அண்ட் கெட் டு நோ இட் பை ஹார்ட், அதை மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அதே பாட்டையே பாடிட்டு இருப்பாங்க. ஐ லிசன்டு பிகாஸ் ஐ லவ்டு ஹர் வாய்ஸ், நான் அதை நல்லா லிசன் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அவங்களோட வாய்ஸ் எனக்கு பிடிக்கும். ஆனால் பட் நெவர் போதர்டு டு லேர்ன் இட், ஆனால் என்ன அது ஒருபோதும் என்னது அப்படின்னா அதை மனப்பாடம் பண்ணணும், கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு வந்ததே கிடையாது. தென் சி would fetch my wooden slate. ஓகே, ஃபெட்ச் அப்படின்னா டேக். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவனோட அந்த ஸ்லேட் எடுத்துகிட்டு மரத்தாலான அந்த ஸ்லேட் எடுத்துகிட்டு வராங்க. விச் he had already washed, ஆல்ரெடி அதை என்னது அப்படின்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு பிளாஸ்டர்டு வித் எல்லோ சாக், என்னது அப்படின்னா அதில் என்ன ஒட்டியிருக்கு அப்படின்னா எல்லோ சாக் அது கூட எடுத்து ஒட்டி வச்சு கொண்டு வராங்க. அண்டு டின்னி ஸ்மால் இங்க் பாட், அதே மாதிரி இங்க் பாட்டில் ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. அண்டு ரெட் பென், டை தம் ஆல் இன் எ பண்டில், இது எல்லாத்தையுமே ஒரு பண்டில் பேக் பண்ணி கொண்டு வராங்க. அண்ட் ஹேண்ட் இட்ஸ் டு மீ, கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆஃப்டர் த பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் எ திக் அண்ட் ஸ்லேட் சப்பாத்தி வித் எ லிட்டில் பட்டர் அண்ட் சுகர் ஸ்ப்ரெட் ஆன் இட் வி வென்ட் டு ஸ்கூல். அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு என்னது அப்படின்னா திக், அது மீன்ஸ் தடிமனான ஸ்லேட் மீன்ஸ் எனக்கு காஞ்சி போன ஒரு சப்பாத்தி எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் பட்டர் வெண்ணெய் தடவி சுகர் அதாவது சர்க்கரை எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொண்டு வருவாங்க. அதை எடுத்துக்கிட்டு நாங்கள் 2 பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வி வென்ட் டு ஸ்கூலுக்கு போவோம். சி கேரிட் செவரல் ஸ்லேட் சப்பாத்திஸ், அதே மாதிரி என்ன இப்போ காஞ்சி போன சப்பாத்தி அதே மாதிரி நிறைய கொண்டு வருவாங்க. எதுக்காக அப்படின்னா வித் ஹர் அவங்க கொண்டு வருவாங்க. ஃபார் த வில்லேஜ் டாக்ஸ், அங்கே இருக்கிற வேணால் அது கிராமத்தில் இருக்கிற நாய்களுக்கு எல்லாமே உணவு கொடுக்கறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சப்பாத்திஸ் எல்லாமே கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? See the next paragraph. My grandmother always went to school with me because the school was attached to the temple. என்ன அப்படின்னா என்னோட பாட்டி என்னோட கூட ஒன்றா தான் ஸ்கூல் வருவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா the school was attached to the temple. ஸ்கூலு டெம்பிள் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. The priest taught thus the alphabets and the morning prayer. ஆல்ஃபபெட்ஸு மார்னிங் ப்ரேயர் ரெண்டுமே டீச் பண்ணுவாங்க. ஆல்ஃபபெட்ஸ் இவர் ஆத்தருக்கு, மார்னிங் ப்ரேயர் வந்து என்னது அப்படின்னா கிராண்ட்மாக்கு. வைல் த சில்ட்ரன் சேட் இன் த ரோட்ஸ், அதுக்கு இருக்கிற குழந்தைங்கள ஒரே வரிசையாக உட்காந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எய்தர் சைட் ஆஃப் த வராண்டான்னு தெரியுமில்லையா, போர்ட்டிகோ, அதோட 2 சைடுமே உட்காந்து சிங்கிங் த ஆல்ஃபபெட் ஆர் த ப்ரேயர், ஆல்ஃபபெட்ஸ் சொல்லுவாங்க அல்லது ப்ரேயர் பாடுவாங்க. இன்னும் ஒரே கோரஸாக சொல்லுவாங்க. மை கிராண்ட் மதர் சேட் இன்சைட் ரீடிங் த ஸ்கிரிப்சர், பாட்டி உள்ளே உட்காந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேதங்கள் படிப்பாங்க. when we had both finished, 2 பேருமே ஒர்க்கை முடிச்சுட்டு நான் ஸ்கூல் முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா we would walk back together, ஒன்றா வீட்டுக்கு புறப்படுவோம். this time the village dogs would meet us at the temple door. அந்த கோயிலை விட்டு வெளியே போன உடனே என்ன அப்படின்னா கதவை விட்டு அந்த வில்லேஜ் அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த நாய்கள் எல்லாமே ஒன்றா வந்து நிற்கும். எதுக்காக அப்படின்னா they followed us to our home. அவங்களுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வீடு வரைக்குமே போகும். எப்படி அப்படின்னா க்ரோவலிங் அப்படின்னா உருமுதல்னு சொல்ல முடியாது, சத்தம் போட்டுவிட்டு அண்ட் ஃபைட்டிங் வித் ஈச் அதர், ஒவ்வொரு நாளைக்கு 2 பேர் எல்லாமே மாறி ஃபைட் பண்ணிக்கிட்டு ஃபார் த எதுக்காக அப்படின்னா ஃபார் த சப்பாத்தி வித் த்ரூ தம், என்னது அப்படின்னா இங்கேருந்து கொண்டு போகிற அந்த சப்பாத்தி எல்லாமே அவங்க அந்த டாக்ஸுக்கு உணவாக கொடுத்துருவாங்க இல்லையா, அதாவது அது ஒருத்தருக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு என்னது அப்படின்னா இவங்களை வீடு வரைக்குமே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். ஓகேவா? See the next paragraph. When my parents were comfortably settled in the city, அவங்க சிட்டியில் செட்டில்டு ஆனதுக்கப்புறம் they sent for us, நம்ம என்னது அப்படின்னா கிராண்ட்மாவையும் அங்கே வர சொல்லியிருந்தாங்க 2 பேரையும். that was a turning point of our friendship. அதில் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது. although we shared the same room, my grandma no longer came to school. அங்கே அந்த சிட்டிக்கு போய் 2 பேரும் ஒரே ரூம்லேயே தான் சேர்ந்தோம். ஆனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா என் கூட ஸ்கூலுக்கு வரல. no longer came to school with me. I used to go to an English ஸ்கூலுக்கு போனேன் இந்த மோட்டார் பஸ். தட் மீன்ஸ் என்னது ஸ்கூல் வேனில் போனனால என்னது அப்படின்னா கிராண்ட்மா அவங்க கூட ஸ்கூலுக்கு போகலை. தேர் நோ டாக்ஸ் இன் த ஸ்ட்ரீட்ஸ், அதே மாதிரி அந்த என்னதுன்னா அங்கே இருக்கிற தெருக்களில் எந்த ஒரு நாயுமே இல்லை. அண்ட் சி டுக் டு ஃபீடிங் த ஸ்பேரோஸ் இன் த கோர்ட்யார்ட் ஆஃப் அவர் சிட்டி ஹவுஸ். சிட்டியில் இருக்கிற அவங்க வீட்டுக்கு பின்னாடி கோர்ட்யார்டு அப்படின்னா முற்றம்னு சொல்கிற முடியாது, வீட்டுக்கு பின்புறம். அது அங்கே இருக்கிற அந்த சிட்டுக்குருவிகளுக்கு தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த பழைய வில்லேஜில் இருந்தப்போ வந்து டாக்ஸுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஸ்பேரோ சிட்டுக்குருவிகளுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? See the next paragraph. As the years rolled by, we saw less of each other.
ஏன்னா அது வருடங்கள் கடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அப்படி எனக்கு முன்ன மாதிரி நாங்கள் ரெகுலராக மீட் பண்ணிக்க முடியல. மீட் பண்ணுறது ரொம்ப ரேராக இருந்துச்சு. ஃபார் சம் டைம் ஷி கண்டினியூடு டு வேக் மீ அப் அண்ட் கெட் மீ ரெடி ஃபார் ஸ்கூல். ஒரு சில டைம் என்னை எழுப்பி ஸ்கூலுக்குள்ளே புறப்பட வைப்பாங்க. when I கேம் பேக் ரிட்டன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷி வுட் ஆஸ்க் மீ வாட் டீச்சர் ஹேட் தாட் மீ. என் டீச்சர் ஸ்கூலில் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. ஐ வுட் டெல் ஹர், நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் லிட்டில் திங்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் சயின்ஸ், மேலை நாட்டு அறிவியல் பற்றியும் இங்கிலீஷ் வேர்ட்ஸை பற்றியும் சொன்னாங்க. அண்டு லேர்னிங் த லா ஆஃப் கிராவிட்டி, புவியீர்ப்பு விதியை பற்றியும், தென் ஆர்கிமைட்ஸ் பிரின்சிபல்ஸ், ஆர்கிமைட்ஸோட கோட்பாடுகள், த வேர்ல்டு பீயிங் ரவுண்ட், இதெல்லாமே எனக்கு அதாவது உலக உருண்டை பற்றியும் இதெல்லாம் எனக்கு ஸ்கூல் எக்ஸெட்ரா இதெல்லாம் ஸ்கூலில் பற்றி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்லுவேன். திஸ் மேட் ஹர் அன்ஹாப்பி. இதெல்லாம் கேட்ட உடனே கிராண்ட்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அன்ஹாப்பி, மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பாங்க. ஷி குட் நாட் ஹெல்ப் மீ வித் மை லெசன்ஸ். என்னது அப்படின்னா, அவங்களுக்கு இவங்களோட லெசன்ஸ் வந்து இவனுக்கு ஹோம்ஒர்க் சொல்லித்தரதுலையோ எதுலையுமே ஹெல்ப் பண்ண முடியாது. ஷி டிட் நாட் பிலீவ் தட் இன் த திங்ஸ் தே தாட் அட் த இங்கிலீஷ் ஸ்கூல்ஸ் வாஸ் டிஸ்ட்ரெஸ்டு தட் தேர் வாஸ் நோ டீச்சிங் அபவுட் த காட் அண்ட் த ஸ்கிரிப்சர்ஸ். என்னது அப்படின்னா, இங்கிலீஷ் ஸ்கூல்ஸில் நடத்துறது அப்படிங்கிறது எல்லாமே இவங்களுக்கு கிராண்ட்மார்க் எப்படி இருக்குது அப்படின்னா, டிஸ்ட்ரெஸ்டு, ஏமாற்றமாக, அன்ஹாப்பியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அங்கே எதை சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, தட் தேர் வாஸ் நோ டீச்சிங் அபவுட் காட் அண்ட் த ஸ்கிரிப்சர்ஸ், கடவுளை பற்றியும் வேதங்களை பற்றியுமே சொல்லி கொடுக்கறதில்ல. ஒன் டே ஐ அனௌன்ஸ்டு தட் வி வேர் பீயிங் கிவன் மியூசிக் லெசன்ஸ். நான் ஒரு நாள் கிராண்ட்மாட்ட சொன்னேன் அப்படின்னா, எங்களுக்கு மியூசிக் லெசன் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஷீ செட் நத்திங். ஆனால் அவங்க என்ன பண்ணல அப்படின்னா, ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை. பட் ஹர் சைலன்ஸ் மீன், அவங்களோட அமைதி எதை மீன் பண்ணுச்சு அப்படின்னா, டிஸ்அப்ரூவல். அவங்களுக்கு அதை பற்றி இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது பிடிக்கல அப்படிங்கிறத நான் அதை வச்சே நான் அவங்களோட அமைதி பற்றி வச்சே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. ஷி ரேர்லி டாக்டு டு மீ அபவுட் ஆஃப்டர் தட். அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா, அவங்க என்கிட்ட பேசுகிறது என்னாச்சு அப்படின்னா, ரொம்ப ரேராக தான் பேசினாங்க. சி த நெக்ஸ்ட் பேராகிராஃப். when I went up to university I was given a room of my own. நான் யூனிவர்சிட்டிக்கு போனதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு தனியார் ரூம் கொடுத்தாங்க. தென் த காமன் லிங்க் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வாஸ் ஸ்னாப்டு. எங்களுக்குள்ளே இருந்த அந்த ஜென்ரலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்னது அப்படின்னா, ஸ்டாப் ஆகிடுச்சு, துண்டிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். தென் மை கிராண்ட் மதர் அக்செப்டட் ஹர் செக்யூஷன் வித் ரிசைனேஷன்ஸ். ஓகேவா, செக்குலேஷன்ஸ் மீன்ஸ் தனிமை. அவங்களோட தனிமையை வந்து அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரிசைனேஷன் அப்படின்னா அதை ஏற்றுக்கிட்டு விலகி இருந்தாங்க. ஷி ரேர்லி லெஃப்ட் ஹர் ஸ்பின்னிங் வீல் டு டாக் டு எனி ஒன். என்னது அப்படின்னா, எப்போவாது தான் யார்கிட்டையாவது அவங்க பேசுவாங்க. ஃப்ரம் சன்ரைஸ் டு சன்செட், அதாவது சூரியன் உதயத்திலேருந்து ஈவினிங் வரைக்கும் மறைகிற வரைக்குமே. ஷி சேட் பை ஹர் வீல் ஸ்பின்னிங் அண்ட் த ரீசைட்டிங் ப்ரேயர்ஸ். என்னது அப்படின்னா, அவங்களோட வீலில் சுற்றிக்கிட்டு என்னது அப்படின்னா, அந்த ஜபமாலை சுற்றிக்கிட்டு ரீசைட்டிங் ப்ரேயர்ஸ், அந்த ப்ரேயர்ஸ் ஜப மந்திரங்களையே உச்சரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒன்லி இன் த ஆஃப்டர்நூன் ஷி ரிலாக்ஸ்டு ஃபார் அ வைல். எப்போ அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் கிடைக்கும் அப்படின்னா ஆஃப்டர்நூன் தான். அதுவும் எப்போ அப்படின்னா, எ வைல் டு ஃபீட் த ஸ்பேரோஸ், அதாவது அந்த சிட்டுக்குருவிகளுக்கு உணவளிக்கும் போது தான் அவங்க ரிலாக்ஸாக இருப்பாங்க. வைல் ஷி சேட் இன் த வரண்டா பிரேக்கிங் டு த பிரெட் இன் டு த லிட்டில் பைட்ஸ். ஏன்னா அது வராண்டாவில் உட்காந்துக்கிட்டு பிரேக்கிங் அப்படின்னா அந்த உணவு ரொட்டி இருக்குல்லையே, அது சின்ன சின்ன துண்டுகளாக நொறுக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழே போடுவாங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லிட்டில் பேர்ட்ஸ் கலெக்டட் ரவுண்ட் அண்ட் ஹர் கிரியேட்டிங் த வெர்டிபிள் பெட்லம் ஆஃப் சிற்பிங். நிறைய பேர்ட்ஸ் வந்து சிட்டுக்குருவிங்க வந்து என்னது அப்படின்னா அவங்கள சுற்றி உட்காந்துக்கிட்டு அவங்க போடுற அந்த ரொட்டி துண்டுகள் என்னது அப்படின்னா எடுத்துக்கிட்டு நிறைய சிற்பிங் அப்படின்னா கூச்சலிடுறது, சத்தம் போடுறது. சம் பேர்ட்ஸ் கேம் அண்ட் பெர்ச்ட் ஆன் ஹர் லெக்ஸ். ஒரு சில அந்த பேர்ட்ஸ் என்ன அப்படின்னா அவங்க மேலே ஏறி உட்காரும், கால் மேலே ஏறி உட்காரும். அதர்ஸ் ஹர் ஷோல்டரில் ஒரு சில பேர்ட்ஸ் ஏறி உட்காந்துக்கும். சம் ஈவன் சேட் இன் ஹர் ஹெட். ஒரு சில பேர்ட்ஸ் அவங்க தலை மேலே கூட ஏறி உட்காரும். ஷி ஸ்மைல்டு பட் நெவர் ஷூட் தெம் அவே. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பார்த்து சிரிப்பாங்களே வழியா நெவர் ஷூ அப்படின்னா என்னது அப்படின்னா விரட்டுறது. ஒருபோதும் அந்த பறவைகளை விரட்ட மாட்டாங்க. இட் இஸ் யூஸ்டு டு பி ஹாப்பியஸ்ட் ஹாஃப் ஹவர் ஆஃப் த டே ஃபார் ஹர். ஒரு நாளில் அரை மணி நேரம் மட்டும் ரிலாக்ஸாக சந்தோஷமாக ஒவ்வொரு நாள் இருக்கிற நேரம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சிட்டுக்குருவிங்களுக்கு உணவளிக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவுமே இருக்கிறதுலே ஒரு சந்தோஷமான டைம் சொல்கிறாங்க. ஓகேவா. See the next paragraph. When I decided to go to abroad for further studies, அதாவது மேற்படிப்புக்காக மேலே ஃபாரின் போகணுன்னு டிசைட் பண்ணப்போ, ஐ வாஸ் ஷூர் மை கிராண்ட் மதர் வுட் பி அப்செட். அவங்க அப்செட் ஆவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஐ வுட் பி
ஐ வுட் பி அவே ஃபார் 5 இயர்ஸ். என்னது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் அவங்கள பார்க்க முடியாமல் இருக்கணும். அண்ட் ஹேர் த ஏஜ் அண்ட் ஒன் குட் நெவர் டெல். அவங்க ஏஜை மனசில் வச்சு நான் என்ன பண்ணல அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நான் சொல்லலை. பட் மை கிராண்ட் மதர் குட். ஆனால் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா ஷீ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அவங்க இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஷி வாஸ் நாட் ஈவன் சென்டிமெண்டல். அவங்க என்னது அப்படின்னா உணர்வுகளுக்கு அடிமையானவங்க கிடையாது. ஷி கேம் டு லீவ் மீ அட் த ரயில்வே ஸ்டேஷன் பட் டிட் நாட் டாக் ஆர் ஷோ எனி எமோஷன்ஸ். என்னது அப்படின்னா அவங்க ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து விட்டாங்க. ஏன்னா ஒரு வார்த்தை கூட பேசல. அதே மாதிரி ஷோ எனி எமோஷன்ஸ், அதாவது அப்படின்னா எந்த ஒரு எமோஷன்ஸும் காட்டல. இவங்க பிரிஞ்சு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அழுவுறதோ அந்த மாதிரி எந்த ஒரு எமோஷன்ஸுமே அவங்க வெளிக்காட்டல. லிப்ஸ் மூவ்டு இன் ப்ரேயர். அவங்க ஆல்வேஸ் எப்பவும் போல் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஹர் மைண்ட் வாஸ் லாஸ்ட் இன் ப்ரேயர்ஸ். அவங்க மனசு ஃபுல்லாமே எதோ இழந்துட்டாங்க. எதில் தான் மூழ்கி இருந்துச்சு அப்படின்னா ப்ரேயர், அதாவது கடவுளை ஜெபம் பண்ணுறதுலையே தான் மூழ்கி இருந்துச்சு. ஹர் ஃபிங்கர்ஸ் வர் பிஸி டெல்லிங் த பிரீட்ஸ் ஆஃப் ஹர் ரோசரி. அந்த உங்களோட விரல்கள் எல்லாமே எவ்வளோ எந்த அளவுக்கு பிஸியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜெபமாலையை உருட்டுறதுலேயே தான் பிஸியாக இருந்துச்சு. சைலண்ட்லி ஷி கிஸ்டு மை ஃபோர்ஹெட் அண்ட் வென் ஐ லெஃப்ட் த cherished the most imprint as perhaps the last sign of physical contact between us. என்ன சைலண்ட்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா she kissed my forehead. நெத்தியில் அதை கிஸ் பண்ணாங்க. அண்ட் when I left, நான் கிளம்பும்போது I cherished the most imprint. அதாவது நாங்கள் ஃபைனலாக கிளம்பும்போது அங்கேருந்து போகும்போது எங்களுக்குள்ளே இருந்த லாஸ்ட்டாக ஒரு ஃபிசிக்கல் டச்சிங் எது அப்படின்னா இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. ஓகேவா? ஆஃப் அ லாஸ்ட் சைன் ஆஃப் ஃபிசிக்கல் கான்டாக்ட் பிட்வீன் அஸ். ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். பட் தட் வாஸ் நாட் ஸோ. ஆனால் அப்படி இருக்கல. ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஐ கேம் பேக். 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் ரிட்டர்ன் வந்தேன். கேம் பேக் ஹோம் அண்ட் வாஸ் மீட் பை ஹர் அட் த ஸ்டேஷன். அதே ஸ்டேஷனில் அவங்கள மீட் பண்ணேன். ஷி டிட் நாட் லுக் டே ஓல்டர். அவங்க என்ன அது முன்னே எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருந்தாங்க. ரொம்ப வயசான மாதிரியெல்லாம் தெரியல. ஆல்ரெடி அவங்க ஏஜ்டு தான். அதே ஃபிசிக்கல் அப்பியரன்ஸோடு இருந்தாங்க. ஷி ஸ்டில் ஹேட் நோ டைம் ஃபார் வேர்ட்ஸ். இப்போவும் அவங்களுக்கு என்ன அப்படின்னா பேசுகிறதுக்கு ஒரு வார்த்தை கூட டைம் கிடையாது. ஒரு வேர்டு கூட பேசலை அவங்க. அண்ட் வைல் ஷி கிளாஸ்ப்டு மீ இன் ஹர் ஆர்ம்ஸ். என்னது அப்படின்னா அவங்க அந்த தோள்பட்டையில் வந்து லைட்டாக தட்டி கொடுக்குறாங்க. ஐ குட் ஹியர் ஹர் ரீசைட்டிங் ஹர் ப்ரேயர்ஸ். அந்த தட்டி கொடுக்கும்போது பார்த்தா அப்படின்னா அந்த டைமில் கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஈவன் ஆன் த ஃபஸ்ட் டே ஆஃப் மை அரைவல். அதாவது நான் முதல் கிராண்ட்மா எப்போ பார்த்தனோ அப்போ என்ன ப்ரே பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஹர் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் வேர் வித் ஹர் ஸ்பேரோஸ். அவங்களோட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். அந்த ஸ்பேரோ சிட்டுக்குருவிங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். ஹூம் சி ஃபீட் நோ லாங்கர் வித் த ஃபெரிவலஸ் ரூபெக்ஸ். ஃபெரிவலக்ஸ் அப்படின்னா அது விளையாட்டுத்தனமான அப்படின்னு அர்த்தம். ரூபெக்ஸ் அப்படின்னா திட்டுறது, ஸ்கோல்டிங். அந்த பறவைகள்கிட்ட செல்லமாக கொஞ்சிக்கிட்டு அவங்க எப்படியெல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க இத்தனை நாள் அப்படிங்கிறது தான் அந்த ஆத்தர் நினச்சி பார்க்குறாரு. நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். இந்த ஈவினிங் எ சேஞ்ச் கேம் ஓவர் ஹேர். என்னது அப்படின்னா ஈவினிங் அவங்க ஃபேஸில் அவங்க ஆக்டிவிட்டீஸில் ஒரு சேஞ்சஸ் ஆகுது. என்ன அப்படின்னா ஷி டிட் நாட் ப்ரே. அவங்க ப்ரே பண்ணலை. ஷி கலெக்டட் த உமன் ஆஃப் த நெய்பர்ஹுட். பக்கத்தில் இருக்கிற அந்த பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வராங்க. காட் அண்ட் ஓல்டு ட்ரம். ஒரு ஓல்டு ட்ரம், அதாவது முரசு ஒன்று வாங்கிட்டு வராங்க. அண்ட் ஸ்டார்டட் டு சிங். வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாட ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் செவரல் ஹவர்ஸ் ஹி தம்புட் அண்ட் ஸ்ட்ராங்கிங் த ஸ்கின்ஸ் ஆஃப் த dilapidated ட்ரம் அண்ட் த சாங் ஆஃப் த ஹோம் கம்மிங் ஆஃப் வாரியர்ஸ். அதாவது போர்லேருந்து வார்லேருந்து திரும்ப வர்ற அந்த போர் வீரர்களுக்காக பாடுற அந்த சாங்கை வந்து ரொம்ப நேரமாக பாடிட்டு இருக்கிறாங்க. டைலப்டேட் அப்படின்னா சேதமான அந்த ட்ரம், அதாவது அந்த வேஸ்டட் அந்த ட்ரம்மை தட்டிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சாங் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. வி ஹேட் பர்சியூட் அப்படின்னா சம்மதிக்க வைத்தல் அப்படின்னு அர்த்தம். வி ஹேட் டு பர்சியூட் ஹேட் டு ஸ்டாப் டு அவாய்ட் ஓவர் ஸ்ட்ரெயினிங். அவங்க ஓவராக அந்த ரிஸ்க் எடுக்கிறது அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக அவங்கள எப்படியா ஸ்டாப் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் நினச்சோம். தட் வாஸ் ஃபஸ்ட் டைம் சின்ஸ் ஐ ஹேட் நோன் ஹர் தட் ஷி டிடன்ட் ப்ரே. எனக்கு முதல் கிராண்ட்மா எப்போ தெரியுமோ அப்போ இருந்து நான் இப்போ தான் அவங்கள எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஷி டிட் நாட் ப்ரே. இப்போ தான் அவங்க ப்ரே பண்ணாமல் சாங் பாடுறத நான் பார்க்குறேன். அவங்க ப்ரே பண்ணாமல் இருக்காங்க இப்போ தான் அவங்க லைஃப் டைம்லேயே அப்படின்னு. See the next paragraph. The next morning she was taken ill. அடுத்த நாள் என்னது அப்படின்னா அவங்களுக்கு கிராண்ட்மாக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இட் வாஸ் அ மைல்டு ஃபீவர் அண்ட் the doctor told us that
இட் வுட் கோ. டாக்டர் வந்து பார்த்துட்டு எல்லாம் சரியாயிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பட் மை கிராண்ட் மதர் தாட் டிஃப்ரெண்ட்லி. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு என்னோடய கிராண்ட்மா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, சி டோல்டஸ் எங்ககிட்ட சொன்னாங்க, தட் ஹர் எண்ட் வாஸ் நியர். என்னோடய வாழ்க்கை பயணம் அவ்வளோதான் முடிய போகுது. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நான் இறக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. சி செட் தட் சின்ஸ் ஒன்லி ஃபியூ ஹவர்ஸ் பிஃபோர் த க்ளோஸ் ஆஃப் த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் ஹர் லைஃப் சி ஹேட் ஒமிட்டட் டு ப்ரே. என்னது அப்படின்னா, அவங்க கடைசி அந்த இறக்க போகிற தருவாயில் தான் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணாங்க, ஃபியூ ஹவர்ஸ் ஒரு சில மணி நேரம் வந்து அவங்க ப்ரே பண்ணுறத மறந்துட்டாங்க. ஷி வாஸ் நாட் கோயிங் டு வேஸ்ட் எனி மோர் டைம் டாக்கிங் டு அஸ். இதுக்கு மேலே இவங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கிராண்ட்மா சைலண்ட்டாக இருக்காங்க. வி ப்ரொட்டஸ்டட், நாங்களாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்படியெல்லாம் நெகட்டிவாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களாம் பேச வேண்டாம்னு சொன்னோம். பட் சி இக்னோர்ட் அவர் ப்ரொட்டஸ்ட். அவன் என்ன வேணாம், என்னோடய கிராண்ட்மா என்ன பண்ணாங்க, நாங்கள் சொன்னதையெல்லாம் யார் சொன்னதையும் அக்செப்ட் பண்ணிக்கல. சி லே பிளேஸ்ஃபுல்லி இன் த பெட் ப்ரேயிங் அண்ட் டெல்லிங் ஹர் பிரைட்ஸ். ஏன்னா அந்த பெட்டில் படுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மெதுவாக என்னதை மந்திரம் உச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் டெல்லிங் ஹர் பிரைட்ஸ், அந்த ஜபமாலையை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஈவன் பிஃபோர் வி குட் சஸ்பெக்ட், நாங்கள் சந்தேகப்பட்டோம் என்ன அப்படின்னா, ஹர் லிப்ஸ் ஸ்டாப்டு மூவிங். என்னது அந்த மந்திரத்தை உச்சரிக்கிற அந்த லிப்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டாப் ஆகிடுச்சு, நிறுத்திட்டாங்க. அண்ட் த ரோசரி ஃபெல் ஃப்ரம் த ஹர் லைஃப்லெஸ் ஃபிங்கர்ஸ். வாழ்க்கை முழுசும் அந்த கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்த அந்த ஜப மாலை அப்படி அந்த விரல்கள்லேருந்து கீழே விழுந்துருச்சு. எ பீஸ்ஃபுல் பேலோன் ஸ்ப்ரெட் ஆன் ஹர் ஃபேஸ். முகம் எல்லாமே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா வெளுத்து போச்சு. அண்டு வி நியூ எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தட் ஷி வாஸ் டெட். அவங்க என்னோட கிராண்ட்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. See the last paragraph. We lifted her off the bed and as is customary laid her on the ground and covered her with a red shroud. Another we lifted, அவங்க இறந்தவங்க அவங்களுக்கு எங்கள் கிராண்ட்மாவை தூக்கி எங்கே இது பண்ணாங்க, ஆஸ் த கஸ்டமரி அவங்களோட வழக்குப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லைட் ஹர் ஆன் த கிரவுண்ட், தரையில் கொண்டு போய் படுக்க வைக்கிறாங்க. அண்ட் கவர்டு ஹர் வித் ரெட் ஷொரோ, சிவப்பு துணியால் போற்றி அந்த அவங்க உடலை மூடி வைக்கிறாங்க. ஆஃப்டர் எ ஃபியூ ஹவர்ஸ் எ மார்னிங், கொஞ்சம் நேரம் அங்கேருந்து பேசிட்டு அந்த இடத்துல இருந்துட்டு, வி லெஃப்ட் ஹர் அலோன், அவங்கள தனியாக விட்டு டு மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் ஹர் ஃபியூனரல். அவங்கள இறுதிச் சடங்குக்கு தேவையான அந்த ஏற்பாடுகளெல்லாம் பண்ணுறதுக்கு நாங்கள் அந்த ரூமை விட்டு வெளியே வந்தோம். இந்த ஈவினிங் வி வெண்ட் டு ஹர் ரூம், ஈவினிங்கில் அவங்க ரூமுக்கு போனோம். வித் எ க்ரூட் ஸ்ட்ரெச்சர்ஸ் டு டேக் ஹர் டு பி செரிமேட்டட். அதாவது ஒரு கரடுமுரடான ஒரு படுக்கை ஸ்ட்ரெச்சரை கொண்டு போனோம். எதுக்காக அப்படின்னா, டு டேக் ஹர் டு பி செரிமேட்டட், அவங்கள எடுத்துக்கிட்டு வந்து எரியூட்டுவதற்கு. தென் நெக்ஸ்ட்டு த சன் வாஸ் செட்டிங் அண்ட் ஹேட் லிட் ஹர் ரூம் அண்ட் வராண்டா வித் பிளாஸ் கோல்டன் லைட். சன்செட் அப்படின்னு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஈவினிங் டைம் அந்த சூரிய வெளிச்சம் வந்து கோல்டன் கலரில் என்னது அப்படின்னா வெளிச்சம் நல்லா பிரைட்டாக அடிக்குது. தென் வி ஸ்பாட்டட் ஹாஃப் அவே இன் த கோர்ட்யார்ட். ஆனால் அது கொஞ்சம் பாதி தூரம் போனோன்னாவே ஆல் ஓவர் த வெராண்டா இன் ஹர் ரூம் ரைட் அப் டு வேர் சி லே டெட். எங்கே இருந்தாங்களோ அங்கேருந்து அந்த ரூம் வீடு முழுக்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டீவ் த wrapped in the red sorrel, வீடு முழுக்க என்னது அப்படின்னா அந்த பந்தல் துணி சொல்கிறோம் இல்லையா, பந்தல் போடுறாங்க. தென் thousands ஆஃப் ஸ்பேரோஸ் sat scattered on the floor. அவங்க எப்போவுமே ஆஸ் யூஷுவல் எந்த இடத்துல அந்த ஸ்பேரோவுக்கு உணவளிப்பாங்களோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆயிரக்கணக்கான ஸ்பேரோஸ் வந்து அந்த ஃப்ளோரில் இருக்குது. தேர் வாஸ் நோ சிர்பிங், அந்த பேர்ட்ஸ் எந்த விதமான சத்தமும் போடல. வி ஃபெல்ட் சாரி ஃபார் த பேர்ட்ஸ், அந்த பறவைகளை நினச்சி என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபீல் பண்ணோம். அண்ட் மை மதர் ஃபெட்ச்டு சம் பிரெட் ஃபார் தெம். அவங்க என்னது ஆஸ் யூஷுவல் அவங்க அம்மா போய் ஆத்தரோட அம்மா போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சில பிரெட் எடுத்துகிட்டு வந்து அந்த பறவைகளுக்கு கொடுத்தாங்க. ஓகே, தென் சி ப்ரோக்கிட், அந்த பிரெட்டை வந்து சின்ன சின்ன துகள்களாக உடச்சி ப்ரோக்கிட் இன் டு த லிட்டில் க்ரூம்ஸ் த வே மை கிராண்ட் மதர் யூஸ்டு டு. அதாவது அவங்க கிராண்ட்மா எப்படி அந்த பறவைகளுக்கு வந்து சின்ன சின்னதாக உடச்சி அதுக்கு உணவளிப்பாங்களோ அதே மாதிரி இவங்களும் கொடுத்தாங்க. அண்டு த்ரோ இட் டு தெம், அவங்களுக்கு அந்த ப்ரெட்டை வந்து கொடுக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, த ஸ்பேரோஸ் டுக் நோ நோட்டீஸ் ஆஃப் த பிரெட். ஏன்னா அந்த உணவு அளித்ததை கூட அந்த பேர்ட்ஸ் எதுவுமே எடுத்துக்கல, அதை பற்றி என்ன ஒரு துளி கூட என்ன பண்ணல அப்படின்னா கண்டுக்கல, அமைதியாக அந்த பேர்ட்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. when we carried my grandmother's crops off, உடலை எடுத்துக்கிட்டு போகும்போது the flow away, எடுத்துகிட்டு போனோடனே அது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பறவைகள் எல்லாமே அமைதியாக வெளியே பறந்து போயிடுச்சு. they flow away quietly. நெக்ஸ்ட் மார்னிங் த ஸ்வீப்பர், நெக்ஸ்ட் மார்னிங் அந்த வீடு கூட்டுறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா
swept the bread crumbs into the dustbin. அதெல்லாம் கூட்டி அந்த டஸ்ட்பினில் போட்டாங்க. That's the prose ends. Okay friends, if you like this video, like, share and subscribe my channel. Thank you very much.